மேலும் ஒரு அண்மை செய்தி, திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் காரணமாக 2 நாட்களாக கனமழை பெய்ததன் எதிரொலியாக வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. இந்த தண்ணீர் புகுந்த இடங்களில் மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில 2 நாட்களாக பெஞ்சான் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டம் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை நேற்று முதல் தற்போது வரை கனமழை பெய்து வரும் நிலையில் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை திருவண்ணாமலை சென்னை தேசிய பிரதான சாலையில் நொச்சிமலை ஏரி முழு கொள்ளவிட்ட நிலையில் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நொச்சிமலை கரையோரம் உள்ள பகுதி மக்கள், குறிப்பாக கஜலட்சுமி நகர், வீனஸ் நகர், அம்பாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வெள்ள நீர் வீடு முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்கே வீட்டிலே முடங்கி உள்ளனர். இந்நிலையில் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் தீயணைப்புத் துறையினர் தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து வீட்டில் வசித்திருந்த 2 பெண்கள் உட்பட 2 குழந்தைகள் உட்பட 5 பேரையும் காப்பாற்றி தற்போது அந்த காட்சி நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெறுக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் நொச்சிமலை பகுதியிலும் அம்பாள் நகர் உள்ளிட்ட பகுதியிலும் அதிக மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்தில் ஆழ்ந்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து உபரி நீர் அது வழியாக மீன்கள், பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதால் குடியிருப்பு பகுதி மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் உள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி.